பல நாட்களாக நடந்த இந்த மேட்ச்சில் கிராண்ட் ஃபினாலே தென்னந்திராயன்பட்டி விசஸ் உடையாண்டிப்பட்டி. பட பிரசாந்த், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கணேசன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டசன பால தெளிவாக இந்த மேட்ச்லையும் கேப்பில் ஃபஸ்ட்டு பாலை ரன்னாக மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்கச்சக்கமான நிறைய மேட்ச் தெளிவாக சிங்கிள் மாற்றிடுறாரு. ஒரு ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஆப்டி ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரசாந்த். தேர்ட் ஒன் அடிச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கேட்சா சிக்ஸான்னு பார்த்தா 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. பிரசாதோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் கிளியர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாம் தாண்டி போய் குத்திருக்கு. அனதர் ஒன் 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஆப்டி ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கன், நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவரில் பிடிச்சிட்டாங்க. 6 கொடுத்துருந்தாலும் அவரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பிரசாந்த். 11 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் மணி. ஃபர்ஸ்ட் பாலை தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிரசாந்த் இருக்காரு. 1-2 பார்க்கலாம். நல்ல ஸ்டாப், தெளிவான த்ரோ அடிச்சிருக்காரு. ஒரு ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அகைன் பிரசாந்தை தேடி போயிருக்காரு. ஒரு ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவான மீட்டில் இதையும் 1 ரன்னா 2 ரன்னான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பிரசாந்த் குயிக்கராக வந்துட்டார். ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. அனதர் ஒன் சிங்கிள். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஆப்டி ஆக்கர் பவுலரே பாலை கலெக்ட் பண்ண அங்கே ரன் அவுட் ஆகும் மாற்றிருக்காரு மணி. போன மேட்ச்சில் நிறைய சிக்ஸை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் கணேசன் அவரோட விக்கெட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ரன் அவுட்டில் பறி போகுது. மணியோட 5th ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பால் பாஸ்டாக போகுது. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் வந்தார். நல்ல ஸ்டாப். ஒரு யங்ஸ்டரை விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ணுறாரு. 2 ரன். அவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்டம்பு க்ளோஸாக குத்தி வந்துச்சு. 1 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பிரசாந்த் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. அம்பேர் நோ பால் சொல்லியிருக்காங்க. அங்கே கிளியர் பண்ணியிருக்கு. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நோ பாலாக போயிருக்கு. ஃப்ரீ கிட் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கிட் பாலை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அஜய் இருந்தார். குயிக்கராக வரேன். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் இந்த மாதிரி லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி இருக்காரு. நல்ல டேக்கன். வரேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. 1-2 பார்த்தா சூப்பரான ஃபீலிங் அந்த யங்ஸ்டர். வரேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் வர 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டை மட்டும் விட்டார். ஒரு பக்கமாக திருப்பிக்கிட்டு அங்கே ஃபீல்டர் மோகன் இருக்காரு. நல்லா ஸ்டாப். வர்றாரு. 3வது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் மிட் விக்கெட்டில் தூக்கி விட்டு போயிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டர் மணி விரட்டி போய்க்கிருக்காரு. நல்ல ஸ்டாப். பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன். 3 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட ராம்ராஜ் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். தெளிவான மீட் இல்லை. அங்கே ஃபீல்டர் அஜய் இருக்காரு. அந்த எண்டில் விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா டேரக்டிவிட்டாகவே இருந்திருக்கும். வரேன். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயினார். பேட்டில் பட்டு உடம்புல பட்டு வந்துச்சு. நல்ல டேக்கன் கீப்பர் பாபு. அருண் போன பால் ஒரு ஒயிட் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் மணி இருந்தார். அவரை தாண்டி போயிருக்கு. ஒரு 6. ஸோ எல்லா பாலுமே பெரிய ஷாட்டுக்கான ட்ரையாக தான் இருக்காங்க உடையாண்டிப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பாபு நல்ல டேக்கன். அவர் பிடிக்க 2வது கேட்ச் தெளிவாக பிடிச்சிருக்காரு. ஜெர்சி நம்பர் 07 பேட்ஸ்மேனா மகேந்திரன். இந்த மாதிரி கீழே குத்தி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு ராம்ராஜ். 7 ஓவருக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் பட அண்ணாதுரை. சைக்கிள் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலா ஒரு ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால். நல்ல டேக்கன் கீப்பர் சொன்னால் பிரபு. ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு ஸ்லோயர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தவறு பண்ணியிருக்காரு. அம்பேர் கண்டிப்பாக நோ பால் சொல்லுவாங்க. அங்கே ஃபீல்டர் மோகன் இருக்காரு. நல்ல ஸ்டாப். வரேன். நோ பால். இந்த பால் ஃப்ரீ கிட் பால். மறுக்கி வந்தார். ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு. ஃப்ரீ கிட் பாலை சேவ் பண்ணியிருக்காரு அண்ணாதுரை. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் கேட்சான்னு பார்த்தா கேட்சையும் மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். 2 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன் மோர் மறுக்கி போயினார். அங்கே கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் கார்த்தி இருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரின்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ 2வது ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்க்கும்போது குயிக்கராக வந்துட்டார் மகேந்திரன். இந்த பால் 2 ரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 6 ரன் டார்கெட் அப்படிங்கிற 6 ரன் டார்கெட் அப்படிங்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராம்ராஜ் பேக் டு பேக் 2 ஒயிட். ஃபர்ஸ்ட் ஓவர் பட பகவதி ஃபர்ஸ்ட் பால் ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே கேட்சா சிக்ஸான்னு பார்த்தா நல்ல டேக்கான்.
ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டவுன் பேட்ஸ்மேனா மணி, போன பால் ஒரு ஒயிட். பகவதியோட செகண்ட் ஓவர். நம்ம ரை உடம்புல பட்டு போயிருக்கு, கேப்ல போனுச்சு, கீப்பரே போயிட்டாரு கதிர் விரட்டி. பேட்ஸ்மேன் அந்த கார்த்திக் இப்போ ஸ்ட்ரைக்ல, பகவதியோட தேர்ட் ஓவர். நம்ம ரை உடம்புல தான் பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பகவதி. அதோட ஃபோர்த் ஒன். நம்ம ரை அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸ் ஆகிருக்காது, கேப்ல தான் வந்திருக்கு. இதையும் கீப்பர் விரட்டி போயிட்டாரு கதிர் வரன். நெக்ஸ்ட் ஒன். நம்ம ரை உடம்புல தான் பட்டிருக்கு. அனதர் ஒன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு பகவதி. ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க தென்னம்பட்டி. பாலுக்கு 51 அடிக்கணும். செகண்ட் ஓவர் படம் மகேந்திரன். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்புக்கு போனாரு, தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். 2 ரன் ஓட்டாங்க. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஆகாய் நானதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். நம்ம ரை பவுலர் தலைக்கு மேலே அடிச்சுட்டு போயிருக்காரு. ரெண்டாவதோட லாஸ்ட் ஒன் மோர். நம்ம ரையும் உடம்புல தான் பட்டிருக்கு, தெளிவான மீட் இல்லை. அங்கே பேக்கப் ஃபீல்டர் பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட் சான்ஸான்னு தெரில. ஒரு ரன் ஓட்டாங்க. 9 ரன் வச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் படம் கேகே. ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் போயிட்டாரு. நம்ம ரை அடிச்சிருக்காரு, தெளிவான மீட் இல்லை, கேப்ல போயிருக்காங்க. ஃபீல்டர் அருண் இருக்காரு. ஒரு ரன்னோட நோ சொல்லிட்டார் மணி. வரேன். நெக்ஸ்ட் ஒன். நம்ம சப்போர்ட் பண்ணி போய் மிட் விக்கெட்ல ஆடி இருக்காரு. அங்கே பில்லர் அருண் இருக்காரு. இதையும் பவுண்டரி போடாமல் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். எஸ், குயிக்கரான ரன் அடிக்க வேண்டும் பந்தை வீரர்கள். நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை, 1 பவுன்ஸில் பவுண்டரியே கிளியர் பண்ணியிருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு மணி. 15 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். கேப்ல போயிருக்கு, ஃபீல்டர் அருண் இருக்காரு. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல. அங்கே சிக்ஸா கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு. ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால மிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டை குயிக்கரா தான் எடுத்தாரு. ஃபோர்த் ஒன். அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல போயிருக்கு, பில்லர் அருண் இருக்காரு. 2 ரன்னுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ குயிக்கரா வந்திருக்கு, ஆனாலும் பேட்ஸ்மேன் குயிக்கரா வந்துட்டாரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லா மறிச்சு போய் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்கே ஃபீல்டர் அருண் அவரை தாண்டி போயிடுச்சு. மணி பேட்ல இருந்து வர 2வது ஆள். லாஸ்ட் ஒன் மோர். ரிமைனிங் இருக்க பாலுக்கு 24 அடிக்கணும். ஸ்ட்ரைட் ஷாட் அடிச்சிருக்காரு. மகேந்திரன் இருக்காரு. நல்ல ஸ்டாப். ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. இதுக்கு 6 பாலுக்கு 23. லாஸ்ட் ஓவர் படம் மகேந்திரன். ஸ்ட்ரைக்ல மணி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 2 ரன் போயிருக்கு. ரிமைனிங் இருக்க 5க்கு 21. செகண்ட் ஓவர். நம்ம ரை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போனால் கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. இந்த யங்ஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ ரன்னிங் பாஸாக தான் இருப்பாங்க. இதனோட ஃபோர்த் ஒன். 3 பாலுக்கு 19. அடிச்சிருக்காரு, தெளிவான மீட் இல்லை, 1 ரன்னோட நோ சொல்லிட்டாங்க. ரெமினி இருக்க 2 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். வெள்ளைக்கு போய் ஆடி இருக்காரு. அங்கே ஒரு பவுண்டரி கார்த்தி பேட்டில் இருந்து வந்திருக்கு. ஒரு பால் ஒரு ஒயிட். ரிமைனிங் இருக்க 1 பாலுக்கு 13 ரன். இந்த பால் டாட் பால். இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் ஆகிறாங்க உடையாண்டிப்பட்டி ரெங்காபுரம். கடைசி வரைக்கும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாங்க. ஸ்கோர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போன காரணத்தால எல்லா பாலுமே பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. தென்னந்திராம்பட்டி டோர்னமெண்டோட சாம்பியன் உடையாண்டிப்பட்டி ரெங்கா பிரதர்ஸ். 50,000 காசு பிளஸ் இந்த டிராஃபியை வாங்கிட்டு போவாங்க. சால்வை அந்த கேப்டனுக்கு சால்வை வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகன். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பிளேயர் அவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பகவதி ஒரு யங்ஸ்டர் கொடுத்துருக்காங்க உடையாண்டிப்பட்டி. இந்த டோர்னமெண்டோட அனதர் ஒன் பெஸ்ட் பிளேயர் கேகே. நிறைய மேட்சஸ் 100ஆவே கொண்டு வந்தாரு. சிறந்த தொடர் நாயகன் விருதா ஒரு ஷூ ஸ்பான்சர் பண்றாங்க கமிட்டில இருந்து. சிஎஸ்சி குளோபல் ஃபவுண்டேஷனின் கோப்பை வழங்கிய ஜாகிர் ஏபிசி கார்னர். செமிஃபைனல் மேட்ச்ல கடைசி நேரத்தில் வேற லெவலா மேட்ச்ல வந்து ட்விஸ்ட்டை கொடுத்து மேட்சை வின் பண்ண வச்சா அஜய் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க. ஒரு யங்ஸ்டர் சூப்பரா கடைசி நேரத்தில் ஃபினிஷிங் ரோல் பண்ணார். அவனோட பெஸ்ட் பிளேயர் நெம்மக்கோட்டையை சேர்ந்த சுரேஷ். நிறைய மேட்ச் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸாவே பண்ணிக்கிருந்தாரு. அவருக்கான பெஸ்ட் பிளேயர் அவார்டு. மாத்தூரை சேர்ந்த சாந்தகுமார் எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டிருந்தாரு. சிக்கனமான ஓவர் போட்டிருந்தாரு. அவருக்காக இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. நிதிஷ் ப்ரோ வாங்கிக்கிறாரு. அவனோட ஹையஸ்ட் 6 நிதிஷ் பதிவு பண்ணியிருந்தாரு. 10 6க்கு மேல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பதிவு பண்ணியிருந்தாரு. அவருக்கான மேன் ஆஃப் த மேட்ச். எம்எல்ஏ அவர்களுக்கும் அதனை தொடர்ந்து ரூபாய்
30,000 இணைந்து வழங்கிய வை முத்துராஜா எம்பிபிஎஸ் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் முள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ ஆதீஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகள். சால்வை அணிவிக்கப்படுகிறது. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வை முத்துராஜா அவர்கள் மற்றும் முள்ளூர் தலைவர் ஆதீஸ்வரன் இணைந்து கோப்பை வழங்கப்படுகிறது. எம்எல்ஏ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்களின் எழுச்சி நாயகன் புதுக்கோட்டை சட்டமன்றத்தின் ஃபோர்த் பிரைஸ் மாத்தூர் இந்த டோர்னமெண்ட்லயே அதிக யங்ஸ்டர்ஸை வச்சு விளையாண்ட ஒரே டீம்.